குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிந்து வாழுற நிலை, பேச்சுவார்த்தையில் கணவன் இன்னொரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு இந்த வீடியோ. இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேளுங்க. என் அன்பு சகோதரிகளே, நான் உங்கள் எடல் மேரி சேனல். உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்று பெண்களுக்கான ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நடு செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திற்காக நடு செலுத்துகிறோம். அப்பா, இது இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனைவிமார்களுக்காக ஜெபிக்கும் இந்த நேரத்தில் அவருடைய ஏக்கங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எத்தனையோ துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, சண்டை சச்சரவுகள், இது பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க. சில பேர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஏக்கங்கள் ஆண்டவரே. இதோ என்னிடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரிகளுக்காக இதோ இந்த நேரத்தில் உன் பாதத்தில் வைக்கிறோம். அவருடைய எல்லா விண்ணப்பங்களையும் அப்பா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அந்த சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ ஆண்கள் ஆண்டவரே குடும்பத்திலே மது பழக்கத்திற்கு அடிமையாகி அவருடைய குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளை அப்பா, அந்த பிள்ளைகளை கூட பார்க்க அவர்களால் முடியவில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்களை ஆண்டவரே நீர் தொடும் ஆண்டவரே. அந்த குடும்பத்திற்கு அவர்கள் தேவையானவற்றை அவர்கள் செய்யக்கூடிய கிருபையை தாருங்கப்பா. எல்லா பிரச்சனைகளிலும் அப்பா அந்த பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆண்டவரே. சில பேர் ஆண்டவரே, நாம் இந்த பிரச்சனைகளுக்கு பயந்து இறந்துடலாமா, அப்படின்னு செத்து போயிடலாமான்னு நினைக்கிற எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவருடைய மனநிலையை மாற்றுங்க ஆண்டவரே. இதனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் அப்பா பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய படிப்பு, அவருடைய வாழ்க்கைகள் எப்படி அப்பா அந்த பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், எப்படி அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அம்மா அப்பா இப்படி சண்டை போட்டு கொண்டு இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவே, அப்பா இயேசுவே, உம் திருரத்தம் இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. உம் தூய ஆவி இவர்கள் மீது பொழிவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் தவிக்கும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். மது பழக்கத்திற்கு அடிமையான ஆண்களை, கணவன்மார்களை அப்பா மனமாற்றம் செய்யும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல் வாழ்க்கை அமையட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீ அருள் புரிவீராக. உன் திரு வார்த்தையை இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. நீ விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே, இதோ அந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஆண்கள் ஆண்டவரே மனைவி இருந்தும் அடுத்த பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்களையும் ஆண்டவரே தொடும். அவர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தவறும் அப்பா. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த வார்த்தை ஆண்டவரே, நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நீர் அந்த பெண்களோடு இப்படி துன்பப்படும் ஒவ்வொரு மனைவிமார்களோடு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் அந்த வார்த்தையை தான் ஆறுதலாய் எண்ணி உம்மிடத்துல எல்லா விண்ணப்பங்களையும் அவங்க கேட்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாய் தரட்டும். ஆண்கள் உம் வல்லமையினால் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் இன்று வாழவும், அன்பு கொண்டு வாழவும் உம்முடைய அன்பு மருளும் ஆசீரும் தாரும் இயேசுவே. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கும் பெண்களை இந்த வீடியோவை பார்க்கும் போது அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் அவர்களை ஆசீர்வதியும். உம் மீது நம்பிக்கை வைக்கும் அவர்களை கைவிடாதேயும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஆண்டவரே, பாவியாகிய ஏதோ என்னுடைய ஜெபத்தையும் சகோதரிகளுடைய ஜெபங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உமக்காக ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீ தள்ளிவிடாமல் எங்களுக்கு அவற்றை நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசு மரி சூசை துணை எங்களை ரட்சியும். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்கும் அனைவரும் இந்த ஜெபத்தை அடுத்தவர்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்க. உங்கள் வேண்டுதல்கள் கமெண்டில் சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் தினமும் உங்களுக்காக விடியற் காலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஜெபத்தில் வைத்து உங்களுக்கும் சேர்த்து தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கமெண்டில் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நிறைய வருது. ஆனால் எனக்கு அது கமெண்டில் சில கமெண்ட் எனக்கு காட்டுது, சிலது காட்ட மாட்டேங்குது, லேட்டாக காட்டுது. அதனால் நான் லேட்டாக கமெண்டில் உங்களுக்கு சொல்லும்போது தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு லேட்டாக காட்டுறதுனால தான் உங்களுக்கு லேட்டான ஒரு ஜெபத்தை சொல்ல முடியுது. தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நீங்கள் உங்களுடைய தேவைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்களும் விசுவசிங்க, நம்புங்க, எனக்காகவும் ஜெபியுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அனைவருக்கும் சமாதானம்.